மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் பெருசாக விமர்சிக்க மாட்டேன். சரி, கலந்து போயிடலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் தான் என் கூட கூட்டணிக்கு வரணும்லாம் பேசுவாங்க. சரி, கடந்து போவோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கடந்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சீமானண்ணன் பேசுனது 100% சரி. சீமானண்ணன் கரெக்டாக பேசிட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜய் ஆதரவு தெரிவித்தாரா? இல்லை. விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாத போது வந்து பார்த்தாரா? இல்லை. அப்போ இப்போலாம் பண்ணுறதுனா வெறும் அரசியல் அப்படின்னு சொல்லி நாள் வந்து ரொம்ப பூரிப்போட பேசுனாங்க. என்ன இருந்தாலும் விஜய் என் வீட்டு புள்ள தாங்க, என்னோட தம்பி தாங்க அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூரிப்பாக பேசுகிறாங்க. சீமானண்ணன் உள்ள பூந்து இவங்களை குழப்பணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டைரக்ஷனை மாற்றுறாங்க. அப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நம்ம சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்ல. எங்கள் அண்ணன் யார், விஜயகாந்த் அவர்கள் யார், எதற்காண்டி அந்த மேடையில் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும், எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த பாடத்தை எடுத்து இவங்களுடைய இன்செக்யூரிட்டியை நம்ம விரட்டினா மட்டும்தானே சரியாக இருக்கும். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்கல்ல விஜய் நான் பேசுனதுக்கப்புறம், அதுதான் உண்மைக்குமே உணர்வுபூர்வமானது. என் வீட்டு பிள்ளைங்க அவர், என்னோட தம்பிங்க அவர் இப்படி கொண்டாடுறலாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் உண்மைக்குமே உணர்வுபூர்வமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானண்ணன் உள்ள பூந்து உங்களுக்கு ஒரு அலாட்டு கொடுக்குறாங்க. அம்மா இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா விஜய் நோக்கி போயிடும், இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு அலாட்டை கொடுக்குறாங்க. அந்த அலாட்டை கொடுத்ததுனால தான் சீமானண்ணன் பேசுனதை உள்ளே வச்சு சீமானண்ணன் கேட்ட கேள்வி கரெக்டு, ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கார், ரொம்ப நியாயமாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பேட்டியில் சீமான் அப்படிங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இவங்களே சீமான் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே போடுவாங்க. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது ஒரு விஷயம் வரேன். சரிப்பா, இவங்க அப்படி பேசுனாங்க, அவங்க அப்படி பேசுனாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். கேட்ட கேள்வி நியாயமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிங்கன்னா அவங்க 3 விதமான கேள்வி கேட்குறாங்க. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜய் என்ன சப்போர்ட் பண்ணாரா அவருடைய அரசியல் கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லாத போது வந்து பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரெண்டுக்குமே நான் பதில் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். எந்த நடிகர் வந்து இப்போ விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணாங்க? சூர்யா அண்ணா நேராக வந்து பூக்குத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணாரா? சிவகார்த்திகேயன் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்களா? ரஜினி அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்களா? தனுஷ் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்களா? வேற யாராவது வந்து நேரடியாக வந்து விஜய் அண்ணாவை சந்திச்சு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்களா? பண்ணலை. இல்லை. அதுக்குன்னு இவங்களாம் எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எங்களுக்கு எதிராக எந்த வேலையுமே அவங்க பார்க்காம இருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதே தான் விஜயகாந்த் அவர்கள் விஷயத்தில் விஜய் அண்ணா செஞ்சாங்க. விஜயகாந்த் அவர்களோட அரசியல் பயணத்தில் விஜய் அண்ணா என்னைக்குமே குறுக்க போய் நின்னது கிடையாது. என்னைக்குமே போய் ஒரு தடைக்கல்ல அவர் நின்னதே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் இப்போ சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும்? அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பாதை இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு சினிமா கேரியர் இருக்குது, அதை நோக்கி அவங்கவுங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலையில் அவங்க ஃபோக்கஸாக இருக்கும்போது எங்களுக்கே ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும். அதே விஷயம் தான் இங்கே நான் விஜயகாந்த் அவர்களுக்கும் சொல்கிறேன். ஸோ விஜய் அண்ணா அவங்களுக்கு குறுக்க தடையாக நிற்கலை அப்படிங்கிறது மொதல் பாயிண்டாக நான் சொல்கிறேன். இந்த சீமானண்ணன் என்ன பண்ணாருங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம். எங்க அண்ணன் குறுக்க நிற்கலங்கிறத நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணுறேன். இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார் விஜயகாந்த் அவர்கள். அப்போது பார்த்தீங்கன்னா அவரை சந்தித்து பார்த்தீங்கன்னா பூக்கொத்து கொடுத்தவர் எங்கள் தலைவர். இதை பார்த்தீங்கன்னா இயக்குனர் அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் உறுதிப்படுத்தியிருப்பாங்க. சில புகைப்படத்தை நான் சைடில் போடுறேன். ஸோ எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு வாழ்த்துக்களை தெரிவித்தவர் எங்களுடைய தலைவர் விஜய் அண்ணா. இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களோட குடும்பத்துக்கும் இணக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருமணம் ஆகாததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்துக்கும் அதே நேரத்தில் விஜய் அண்ணாவோட குடும்பத்துக்கும் பழக்கம் இருக்கு. பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்துக்கு 1990 தான் உள்ள வராங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்துக்கு எஸ்எஸ்சி அவர்கள் எப்போ போறாங்கன்னா 1981 போயிட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் 18 படங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவரோட கேரியர் இவ்வளவு தூரம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ்எஸ்சி அவர்களோட உழைப்பு பிரதானமானது. 2 பேரும் பரஸ்பரம் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப அழகாக பயணித்தவங்க. அதனால தான் விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அவர்கள் நேரடியாக எஸ்எஸ்சி அவர்களோட மனைவி அதாவது விஜய் அண்ணாவோட அம்மா இவங்களாம் போய் சந்தித்து ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. ஃபோட்டோவில் என்ன கேப்ஷன் பயன்படுத்தியிருக்காருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே பாருங்கள். எவ்வளவு அற்புதமான கேப்ஷனை பயன்படுத்தி அந்த ஃபோட்டோவை போட்டார். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா என்ன பண்ணார்னா அவ்வளோ மீடியா ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்குன்னு அவருக்கு தெரியும். விஜயகாந்த் அவர்களோட உடலை பார்க்கும்போது அழுதுட்டார்.
கண்ணீர் விட்டு அழுதார். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அத்தனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நடிகர்கள் அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து தலைவர் கிடையாது. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வந்து வழி நடத்தலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக தான் இருந்தார். ஒரு நடிகராக இருக்கிறவங்க பொது வெளியில் வந்து அழுகிறது அப்படிங்கிறது அவங்க சினிமா கேரியரில் ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயராக இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இது நடந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து படத்தில் மாசான ஒரு மூமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் அன்னைக்கு அழுது தெரிஞ்சவன்பா அப்படிங்கிற ஒரு விஷயமானது மக்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நடிகர் அப்படிங்கிறத மக்கள் வேறு விதமாக பார்ப்பாங்க. அது அத்தனையுமே பொருட்படுத்தாமல் பொது வழியில் வந்து விஜயகாந்த் அவங்களோட இறப்புக்காண்டி மனம் விட்டு விஜயண்ணா பார்த்தீங்கன்னா அழுதாங்க, அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. இது 3வது. 4வது பிரதானமான விஷயத்தை நான் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்து போன பிறகு விஜயண்ணாவோட படம் பார்த்தீங்கன்னா அடுத்து கோட்டு படம் வருது. விஜயகாந்த் இறந்து போகிறாரு. அதாவது 2023 விஜயகாந்த் அவர்கள் இறந்து போகிறாங்க. 2024 பார்த்தீங்கன்னா கோட் படம் திரைக்கு வருது. இந்த கோட் படம் திரைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் ஒன்று வைப்பார். கேப்டன் பிரபாகரனை வச்சு ஒரு சீன் ஒன்று வைப்பார். இந்த சீன் இல்லாமல் அந்த படம் ஓடி இருக்குமா, ஓடி இருக்காதா? ஓடி இருக்கும்ல. ஏன் இந்த சீனை உள்ளே வைக்கிறாங்க? இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு சீனை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சாங்க. இந்த சீன் உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதற்கு முறையான அனுமதி போய் அவங்க குடும்பத்தில் போய் வாங்கிட்டு வந்து இந்த சீனை உள்ளே வச்சாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கையில், விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில், விஜயகாந்த் அவர்களோட அரசியலுக்கு விஜயண்ணா எந்த இடத்துலையும் எதிராக இருந்தது கிடையாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகரும் எங்களை சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க நாங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு. அதே நேரத்தில் எந்த ஒரு நடிகரும் வெளிப்படையாக எங்களை எதிர்க்காமல் இருக்காங்க. இவங்க எதிர்க்காமல் இருக்கிறதே எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சு அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எஸ்ஏசி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான இணக்கம். அவர் உயிரோடு இருக்கும்போது எஸ்ஏசி அவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாக சந்திக்கும் போது போட்ட புகைப்படத்தை நான் காட்டிட்டேன். 3வது பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக அவர் பொதுப்பேற்றுக்கிட்ட போது பாத்தீங்கன்னா விஜயண்ணா நேரடியாக பாத்தீங்கன்னா அவரை சந்திச்சு பூக்கொத்து கொடுத்தாரு. அமீர் அவரோட உரையாடலை நான் முன்னாடி பேசியாச்சு. 4வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற விஜயண்ணா படத்தில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. இது 4 விஷயம் பாத்தீங்கன்னா என் தலைவனை நீங்க அடிச்சுக்க முடியாதுங்கிற நான் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இங்கே ஏன் இப்போ நான் சீமானனுக்கு உள்ளே வரேன்? இப்போ சீமான் அண்ணன் நிறையா கேட்குறார். விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் என்ன பண்ணார்? நம்ம முன்னாடி சொன்னபடி இந்த 4 விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பண்ணுற சமகாலத்தில் அரசியல் பண்ணார். விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக வந்தார். விஜயகாந்த் அவர்கள் குடிகாரர் அப்படிங்கிற நரேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் மைந்தரே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் தான் எல்லாருக்கும் யார் தமிழர் இல்லைங்கிற சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எழுதக்கூடிய ஒரு சீமானன் தான். சீமானன் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் எழுதுறார். இவர் இந்த மண்ணின் மைந்தர் கிடையாது, இவர் தெலுங்காளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எழுதுறார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேடை தோறும் நான் சில வீடியோக்கள் கூட போடல, சில வீடியோக்களோட தம்ப்நெயில் போடுறேன். யூடியூப்பில் இப்போ வரைக்குமே இருக்குது. 11 வருஷம் முன்னாடி பேசுனது, 10 வருஷம் முன்னாடி பேசுனது. இந்த மீடியா, அதாவது திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த 2 கட்சி மூலமா இந்த மீடியா சப்போர்ட்டோட விஜயகாந்த் அவர்களை உடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் பங்கெடுத்தார். எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அமைதியா அவரோட வேலையை செஞ்சாரு. இதுக்குள்ள அவர் வரவே இல்லை. உள்ள வந்திருந்தான்னா எப்ப அந்த இமேஜ் உடைக்க நானும் வரேன், எனக்கு ஏதாவது என் படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. எங்கள் அண்ணன் உள்ளே வரல. இந்த இமேஜை உடைக்கிறதுல சீமான் அண்ணன் உள்ளே இருந்தார். இவர் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரானவரா, எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரானவரா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ சமகாலத்தில் ஒரு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த நல்லது செய்கிற அந்த பாதையில் தடையாக வந்த சீமான் அண்ணன் எதிராளியா, அல்லது எதுவுமே பண்ணாமல் ஒரு மாநாட்டுக்கு போகிறாரு. அந்த மாநாடு வந்து மதுரையில் நடக்குது. அந்த மதுரையோட பெருமைகள் அத்தனையுமே வரிசைப்படுத்தும் போது விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார் மதுரையில் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களே ஹைலைட் பண்ணது ஒரு பெருங்குத்தமாயா? மதுரை மண்ணுக்கு போகும்போது மதுரை மகிந்தரை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ப்ரமோட் பண்ணிட்டு வரார். இப்போ நான் சொல்கிற 4 லிஸ்ட்டில் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது எல்லா இடத்துலையும் விஜயகாந்த் அவர்களை விஜய் அண்ணா பயன்படுத்துகிறாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அரசியல்னு சொல்லலாம். மதுரைக்கு போகும்போது மட்டும் நாங்கள் பயன்படுத்தினோம். இதில் என்ன குத்தம் குறையை கண்டுபிடிச்சிட்டிங்க, அற்ப அரசியல் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத அரசியல் விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இவங்க பார்த்தீங்கன்னா யாரோட அடுத்து கூட்டணி வைக்கிறதுக்கு அமைதியாக இப்போ இருக்காங்கன்னா திமுகவை பெருசாக விமர்சிக்கிறது இல்லை, அதிமுக பற்றி பெருசாக பேசுறதே இல்லை. அதிமுக இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம ஏமாத்தும் போது பேசுனது தாவேக்காரன், பேசுனது நான் இன்னைக்கு இவங்க இப்படிலாம் நடந்துக்கும் போது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இவங்க இப்போ யாரோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல மனுஷன் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினச்சார்ல, அந்த நல்ல மனுஷனை மீடியா உதவியோடு சேர்ந்து உடைச்சாங்களே 2 கட்சி திமுக அதிமுக. இவங்க ஜனவரி மாதம் யாரோட கூட்டணி அறிவிக்க போகிறாங்கன்னா ஒன்று திமுகவோட இருக்கும், இல்லை வந்து அதிமுகவோட ஒரு இருக்கும். இது 2ஓட தான் இவங்க கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லவங்க,
எங்கள் அண்ணன் ரொம்ப கெட்டவர். அதாவது இவங்க வந்து யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க, திமுக அல்லது அதிமுக, 2 பேரில் யாரோடையோ கூட்டணி வைக்க போகிறாங்க. இவங்க பேசுகிற டோன்லாம் பார்த்தா இவங்க தாவேக்காவை நோக்கி வருவாங்களாலாம் எனக்கு தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீமானண்ணே ரொம்ப நல்லவர். அதாவது விஜயகாந்த் சமகால அரசியலில் இருக்கும்போது அவருக்கு எதிராக அவ்வளோ வேலைகளை பார்த்தா சீமானண்ணே நல்லவர் ஆகிட்டார், எங்கள் அண்ணன் கெட்டவர் ஆகிட்டார். அதாவது எந்த இடத்துலையுமே விஜயகாந்த் அவர்களை விட்டு கொடுக்காம அரசியல் பேசுகிற அரசியல் செய்கிற எங்கள் அண்ணன் இங்கே தப்பானவர் ஆகிட்டார். நல்லா இருக்கியா உங்கள் லாஜிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சீமானண்ணே வாண்டடாக மைக்கு கிடைக்குதுங்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் சொல்லிக்கினே இருக்கணே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 2026 முடிச்சு விட்ருவாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் நிறைய பேருக்கு சீமானண்ணன் மேலே இருக்கக்கூடிய இமேஜ் உடையுது. தேவையில்லாமல் எப்போ அவர் விஜய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அவர் பாட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஏன் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி தேவையில்லாமல் விஜய் நான் சீண்டிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாம் தமிழர் குரூப்புக்கு தெரியாது உங்களுடைய அந்த உலகம் வேறு. அந்த உலகத்தில் அண்ணன் மாசுனே பயங்கரம்னே பேசுவாங்க. வெளியே வர்ற உலகங்கிறது வேறு. அதை தயவு செய்து என்றைக்கு அவர் புரிஞ்சுக்க போகிறான்னு தெரில. அவர் எங்கே அதிகாரத்துக்கு வர்றதை நோக்கி வேலை பார்க்குறது இல்லை, அஜெண்டாக்கு வேலை பார்க்கும்போது நம்ம அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் வந்து மிக நேர்த்தியான பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக தாவேக்காவை நோக்கி பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.